ஹாய். இது போன விலாகோட கன்டினியூஷன் தான். அம்மா, அப்பாவ ரெசார்ட்லயே விட்டுட்டு, நாங்க 5 பேர் மட்டும் ஒரே கார்ல சைட் சீயிங் பார்க்க போயிருந்தோம். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு 7, 7:30க்குள்ள தான் இருக்கும். நாங்க இருந்த இடம் கொஞ்சம் அவுட்டர்னால, ஃபுல்லா மிஸ்ட் கவர் ஆயி அவ்ளோ டார்க்கா இருக்கு. கார் லைட் வெளிச்சம் மட்டும் தான் தெரியுது பாருங்க. அப்புறம் ரெசார்ட் வந்துட்டு கேம்ப் ஃபயர்ல போய் உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் டின்னர் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பாருங்க, பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டுருக்கோம். இங்க வந்து ஆம்லெட், அப்புறம் தோசை இதெல்லாம் வந்து லைவ் கவுண்டர் போட்டிருக்காங்க. நாங்களே கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சு தான் போனோம். அப்புறம் ஃபுட் எல்லாமே வந்து காலியாற ஸ்டேஜ்ல இருந்தது. அப்புறம் திருப்பியும் கொண்டாந்து ரீஃபில் பண்ணாங்க. இங்க என்னென்ன இருந்ததுன்னா, இட்லி, அப்புறம் பொடி தோசை, சாம்பார், சட்னி, அப்புறம் வந்து இடியப்பம், அப்புறம் ஒயிட் குருமா, எக் குருமா, அப்புறம் ஆலு பரோட்டா, பேன் கேக்கு, அப்புறம் பிரெட் டோஸ்ட்டு, அப்புறம் காஃபி, டீ, அப்புறம் ஜூஸு, ஃப்ரூட்ஸு எல்லாமே இருந்தது. லைவ் கவுண்டர்ல சூடா ஆம்லெட் மட்டும் சொல்லியிருந்தோம். அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அப்படியே நாங்க ஸ்விம்மிங் பூல் போலாமா, இல்ல போய் ரெடி ஆகலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டனால, லரிசா வந்து சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சுட்டா. அதனால நான் கூட்டிட்டு போறேன். நீங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ முன்னாடி கூட்டிட்டு போயிட்டா. அப்புறம் தம்பியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, லரிசா எல்லாரும் சேர்ந்து போயிட்டாங்க. பாப்பா, லரிசா, தம்பி 3 பேரும் தான் ஃபர்ஸ்ட்டு போய் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்களும் அங்க போயிட்டோம். கொஞ்சம் டாப்ல இருக்கிறனால, அம்மானால வந்து அவ்வளோ தூரம் ஏறி வர முடியாதுன்னு சொல்லிட்டு, அம்மாவ வந்து கீழயே உட்கார வச்சுட்டு, நாங்க எல்லாருமே போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். இவங்க 3 பேரும் சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. வெளியவே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு வழியா எல்லாருமே கிளம்பி, இன்னைக்கு வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி எல்லாருமே பிளாக் போட்டுட்டு, ரூம செக் அவுட் பண்ணிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். எந்த பிளானும் கிடையாது. சரி நெக்ஸ்ட் டே அங்க போய் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். போற வழியெல்லாம் பாருங்க, சீனரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நம்ம இவ்ளோ ஹைட்ல இருக்கோம். நான் சொல்றது உங்க யாருக்காவது உண்மையா தோணுச்சுன்னா, ஒரு லைக் போடுங்க. நம்ம எவ்ளோ தான் ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு சீனரி பார்க்கும்போது, இந்த மாதிரி ஒரு நேச்சர் வியூ பார்க்கும்போது, நம்ம மைண்ட் அப்படியே காம் ஆயிடும். என் தம்பி கார் பின்னாடி வந்துட்டுருக்கு பாருங்க. அப்படியே நாங்க ரிப்பிள் டீ போயிட்டோம். அங்க போய் டீ குடிச்சுட்டு, அங்க வந்து கீ கேக் ரொம்ப நல்லாருக்கும்னு ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருக்கேன். கீ கேக், கேரட் கேக்கு, அப்புறம் வடை பாவு இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு, அப்படியே அங்கருந்து தான் நாங்க டிசைட் பண்ணோம், எங்க போலாம் அப்படின்னு. சரி ஓகே எக்கோ பாயிண்ட் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணி, எக்கோ பாயிண்ட் போயிட்டோம். அங்க போய் நாங்க கத்தி கத்தி பார்க்குறோம். ஒரு சில பேர் சவுண்ட் மட்டும் தான் கேட்குதே தவிர, எங்க சவுண்டெல்லாம் கேட்கவே இல்ல. அப்புறம் ஜாலியா கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு, ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு, அப்புறம் அங்கருந்து கிளம்புனோம். லிசாவும் பாப்பாவும் தான் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒரே மாரி ஃபோட்டோஸ் எடுத்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வெளிய வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு, அப்படியே அங்க வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். அங்க பாப்பாக்கு வந்து கங்காரு டாய் கிடைச்ச உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. எனக்கும் லரிசாக்கும் ஆளுக்கு ஒரு பேக் வாங்கிட்டு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே வந்தோம். நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல கன்டின்யூ பண்றேன். ஓகே பாய்.